ஆஹா, என்ன அழகான ரத்தினங்கள். பெண்கள் நிச்சயமாக அவற்றை பிடிக்கும். ஓ, ஏதோ வரப்போகிறது. ஆஹா, லிவ் ஒரு பச்சை மந்திரத்தை பெற்றார், ஜெஸ் ஒரு வைரத்தை பெற்றார் மற்றும் பிரிட்னி ஒரு மாணிக்க மந்திரத்தை பெற்றார். அருமை. செஃப் உங்களை காத்திருக்கிறார். அவர் புதிய சமையல் சவாலுடன் வந்துள்ளார். உங்கள் பிடித்த கேக் அவருக்காக தயாரிக்கவும். நான் சொல்லுக்கேன், நான் ஒரு பச்சை மணிக்கல்லின் நேர கேக்க பயிற்சி பண்றேன். அது பொறுவா நடந்துச்சு. நீ என்ன நினைக்கிற? பிறகு நான் நீல கேக்குகள் பண்ணுவேன். சரி, அது வேலை பண்ணுது. பிரிட்னி, நீயும் முயற்சி பை. சரி சரி, நம்ம மந்திரங்கள் பண்றோம். நான் ருபி கேக்குகளை விரும்புகிறேன். ஓ, அங்க பார்க்கலாம். அது நான் விரும்பியதில்ல. அதை சரி செய்கிறேன். மீண்டும் முயற்சி செய்கிறேன். ஓ ஆமாம், அது சிறப்பாக வந்து விட்டது. இப்போது நாங்கள் கேக் சேர்த்துக் கொள்கிறோம். எனக்கு கிரீம் தேவை. பாட்டில கிரீமை பிழிந்து போடுங்கள். 2ஆம் அடுக்கு போட்டு கவர்கள். அடுத்து மீண்டும் கிரீம், மறுபடியும் ஒரு கேக் அடுக்கு. எனக்கு கிரீம் இன்னும் சிறிது பதிவு உள்ளது. கூல். நான் என் வைர கேக்க செய்ய தொடங்குகிறேன். எனக்கு ஒரு கூரிய கடானா தேவை. அப்படியானால் இப்போது கவனமாக இரு. எல்லா கூடுதல்களையும் வெட்டி விடுவேன். சில ஹரகாத். இது வேலை செய்தது. இப்போது கேக் வைரமாக தெரிகிறது. அரோ வாவ், ஜஸ்ட் பிடிச்சது. கேக்கும் அது பிடிச்சது. இப்போது நமக்கு நீல கிரீம் தேவை. எல்லாமையும் சமன் செய். பேஸ்ட்ரீஸ் பாட்லா கொண்டு சமமாக பரவவும். இப்போது என் கேக் மிகவும் அழகாகவும் மிருதுவாகவும் உள்ளது. கண்கவர். எனக்கு பிடிச்சிருக்கிறது. லிவ். ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன பண்ணலாம்? ஓ ஜெஸ், நன்றி. நான் உண்மையாகவே ஒரு பச்சை மணியின் வடிவில கேக் செய்ய முயற்சி செய்கிறேன். வாவ், மிகவும் அழகாக இருக்கிறது. அதை மேல் வச்சிட்டேன். ஒரு சில காரமல்களும் மார்மலேட்களும் பொருந்தியது. உண்மையில் நீ செம்ம அழகாக செய்தாய், லிவ். நான் இந்த கேக்கின் நடுவில் ஒரு துளையை செய்ய தீர்மானித்திருக்கிறேன். இதோ இப்படித்தான். இப்போது கொஞ்சம் ரூபி குலேஸை உருவாக்கலாம். ஓ ஆம், இப்போது கேக்கை நிரப்புவோம். ஓ, ருசிக்க கூடியதாக தெரிகிறது. ஒரு கேக் துண்டுடன் மூடிவிடுகிறேன். இப்போது மீதமுள்ள கிரீமை எடுத்து பின் கேக்கின் கீழும் மேலும் அழகிய கிரீம் பூவை உருவாக்குகிறோம். அழகு. சில பொன்னிற மண்பூவுகள் சேர்க்கவும். மேலே ஒரு சேரிக்காய், கூடுதலாக சில சேரிக்காய்களையும். நான் தயார். செஃப், இதை முயற்சி செய்யுங்கள். அவருக்கு என்ன ஆச்சு? அவர் தூங்குகிறாரா? பெண்களே, அது வேலை செய்யாது. அவரை உடனே எழுப்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டேன். சிறிய ஒரு ருபியை உருவாக்கி இப்போது எழுந்திரு காஃப்னர். அது என்ன ஆச்சரியம்! பெண் நண்பர்களே, நீங்கள் ஏற்கனவே கேக்குகளை தயார் செய்து விட்டீர்கள். அப்போது அவற்றை எனக்கு ஆய்வுக்கு அனுப்புங்கள். ஓ அப்பா, சூப்பர்! முதலில் பார்வையில் நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். அவை மிகவும் மூலமானவையாக தெரிகின்றன. நாம் வைர கேக்கிலிருந்து துவங்கலாம். எனக்கொன்று கத்தி வேண்டும். ஒரு துண்டை வெட்டுங்கள். ஓ, கிரவேஸ் கிச்ச பார்வைக்கு அருமையா இருக்குது. இத பரிசீலிப்போம். ரொம்ப இனிமையா இருக்குது. என்ன? சரிதான். இத பற்றி என்ன சொல்லலாம்? வாவ், எமரால்ட் கேக். இந்த பூச்சலம் சாப்பிடக்கூடியது. அருமை. காரமேல் செம. கேக்க பார்த்து கொள்ளலாம். ஓ, ஒளிரும் எமரால்ட் கேக். ஓ, மேலும் அவை மிகவும் ருசியாக இருக்கின்றன. சீரானது. ஓ, சகா மதுபானியுடன் இந்த அழகிய சிறிய கேக் பற்றி என்ன? நான் அதை விரும்புகிறேன். ஒரு துண்டு வெட்டுங்கள். வாவ், உள்ளே நிறமுள்ள பயனிலையும் உள்ளது. அதை சுவை பார்ப்போம். அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யார் அது? ஓ, சரியா மறந்து விட்டேன். அது பிரிட்னியாக இருக்கிறது. ஊரே முசா வெற்றி உடனே எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்ன என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. லியா, நீ இத பற்றி யோசித்தாயா? ஆம், பைபின் மீதே சாசேஜை வைப்போம். அடுத்தது சீஸ்.
இதை பலவற்றில் செய்ய வேண்டும். முடிந்தது. இப்போது ஒரு கண்ணாடி எடுத்து அதில் ஒரு முட்டையை உடைத்து பண்ணிட்டு பிறகு பால் ஊற்றி எல்லாவற்றையும் நன்றாக கலக்க வேண்டும். சரியா? மிளகில்லாതെ அப்படியே விட முடியாது. என் மாவிற்கு நிறங்களை சேர்ப்போம். இது மரகத பச்சையா இருக்கணும். போலா. இப்போ இந்த மூள் கம்பிகளை எடுத்து மாவில் மூழ்கி விட்டு அதை வெளியே எடுக்கிறோம். ஓ, என்ன ஒரு அழகான மரகத நிறம். இப்போது நாம் ஒரு வாணலியை எடுக்கிறோம். அங்கு ஏற்கனவே எண்ணெய் கொதிக்கிறது. தரும் காரன் எப்படி ஓட்டல் கடைகளில். பிரிட்னி, நீ ஏற்கனவே ஏதாவது யோசிச்சிருக்கியா? கண்டிப்பாக. எனக்கும் லிவ் போலவே சமையல் முறை உள்ளது. ஆனால் மாவு பவள நிறத்துல இருக்கும். நாங்க ஸ்கியூவர்ஸ் ஐ முக்கி பின்னர் எண்ணெயில் சமைக்கிறோம். ஆஹா, ஆனால் நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். எனக்கு தெரியாது. காரன் டூக்ஸ் தயாராக உள்ளன. எங்களுடையனவ மிக அழகாக இருக்கின்றன. எனக்கு தேவை ரூபி சிப்ஸ். அவற்றை ஒரு களையில் ஊற்று. அருமை. இப்போது நாம் காரன்டாக் ஆழ்த்தி எல்லா பக்கங்களிலிருந்தும் உருட்டுகிறோம். முடிந்தது. வாவ், குள். நானும் அவ்வாறே மரகத தூள்களுடன் செய்ய முடிவு செய்தேன். இது மிகவும் அழகாக உள்ளது. அலங்காரம் சேர்ப்போம். குள். என்கிட்ட ஒரு சிறந்த யோசனை இருக்குது. நான் வைரல் லாலிபாப் பண்ண போறேன். கொஞ்சம் மந்திரம் மற்றும் டாடாம். நீங்க பண்ணத போன்றே தெரியுது. சமையல்காரர், இத முயற்சி பண்ணுங்க. அரே, நீ இதை ஃபாலோ பண்ணனே. ரூபி நிறமுடையவை முதல் தொடங்குவோம். ஓ, எவ்வளவு சுவையானது. இந்த சீஸ் இழுப்பது அற்புதம். லிவ் என்ன சமைத்துள்ளாள்? ஓ, எத்தனை அழகான மரகத நிறம் மற்றும் அனைத்தும் சுவையாக உள்ளது. நீ திருப்திகரமான வேலை செய்தாய். ஓ, இங்கே என்ன சிறிய காரன்டாக்ஸ். ஆச்சரியம், நான் அதை கடிக்க முடியாது. ஓ, எவ்வளவு உறுதியானது. எனது பற்கள். இது கொடிய காரன்டாக். ஜெஸ், நீ தோல்வி அடைந்தாய். பத்மா மற்றும் லிவ், நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். ஓ, வெற்றி. இறுதியாக எனக்கு 5 கொடு. லிவ், थोड़ा और कैसे कॉकटेल पढ़ेंगे சேர்த்துக்க. ஆமாம், மிக்சரை திறந்து சில சுவையான ருபிகளை உண்டாக்குவோம். சரி, என் நினைப்பில் அது போதுமானதாகத்தான் இருக்கிறது. பின்னர் பால் ஊற்றுகிறோம். நான் இன்னும் 5 அதிகமாக ஊற்ற முடியும். இப்படித்தான். இப்போது கலவை இயந்திரத்தை ஆன் செய்யுங்கள். ஐயோ, அது ரொம்ப ஆத்தாம் அதிர்வோடு குலுக்குகிறது. அது இப்படி இருக்கக்கூடாது. ஐயோ, நான் மின்சார அதிர்ச்சி அடைந்தேன். பிரிட்னி, நலமா? லிவ், நீ என்ன பண்ண? எனக்கு எமரால்ட் பெறணும். நம்ம செலவத்தை கண்ணாடியில் இட்டோம். அருமை. இப்ப அனைத்தையும் ஸ்ப்ரைட்டால் நிரப்புவோம். இது ருசிகரமா இருக்குது. அமிலம் நிறைந்த வெடிகுண்டு மண்பானங்கள் சேர்க்கவும். ஒண்ணு போதும். ஓ, ஆம். இப்போது எல்லாமே கேதிக்க தொடங்கியது. சூப்பர். இப்போது ஒரு காக்டெயில் குடை மற்றும் ஒரு குடியுடன் அலங்கரிக்கவும். ஜெஸ், உன்னிடம் என்ன இருக்கிறது? எனக்கு ஒரு வைர மில்க் ஷேக் ஒன்று கிடைத்தது. இது ருசியாக உள்ளது. எல்லோரும் தயாராக இருந்தால் நாம் சுவைத்தல் தொடங்குவோம். என்ன இது? ஒரு பிளெண்டரில் காக்டெயில்? ஓ, இங்கே புகை வெளியேறுகிறது. சுவாரஸ்யம். ஓ, இல்லை, இது எவ்வளவு புளிப்பு. இது அதிகமாகிவிட்டது. ஆஹா, ருசியானது. இந்த பிளெண்டர்ல எதையா தளவு உள்ளது. ஆஹா, என்ன மின்சாரம் பாய்கிறது. அதை நிறுத்துங்க. என்ன ஒரு வலுவான மின்சாரம். அடா, முடியவே முடியாது. நாங்க சமையல்காரரை இழந்துட்டோம். என்ன பண்றது? ஆனாலும் நிம்மதி. இங்கேதான் அவர். ஒரே, நானும் சவால் வெற்றியாளர். சூப்பர். அப்படியா? நமது வீடியோவை கண்டுபிடித்தீர்களா? அப்போ போய் லைக் பொத்தானை அழுத்துங்கள் மற்றும் நமது சேனல் டிங் ஊக. பிறகு சந்திப்போம்.